நம்மள்ட்ட வர டீலர் என்னன்னா அந்த பொருளை எப்படியாவது உங்கள்கிட்ட வித்துறனா அது மூலியமா ஒரு கமிஷன் கிடைக்கும், அதை வச்சு நம்ம ப்ராஃபிட் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடய விற்க இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு தெரியாத டேர்ம்ஸ், புரியாத பாலிசிஸ் எல்லாம் சொல்லி அந்த கஸ்டமரை அத்தோட ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டணும். ஒரு ப்ராடக்டை வாங்கி இந்த ப்ராடக்டை எவ்வளோ நாள் தாங்கும், இந்த வாரண்டி எது இதெல்லாம் கிளைம் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செகண்ட் கூட யோசிக்கிறதில்ல. அதை நம்ம ஃபுல்லாக படிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த ப்ராடக்டை அந்த ரேட்டுக்கு வாங்க மாட்டோம். காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பல வீடியோக்கள் வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்படி ஒன்று நேற்று நான் இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்கையும் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு வீடியோ என் கண்ணில் பட்டுச்சு. வேறு எந்த சேனலும் இல்லை, சேனல் நேமையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். தமிழ் டெக்கோட சேனலில் ஒரு வீடியோ. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு மொபைல் நிறுவனத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதுக்கு தீர்வு காண்றதுக்கு அந்த கஸ்டமர் கேர் சர்வீஸ்லேருந்து அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டாங்க. அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அவரோட சாஃப்ட்வேர் வந்து பக்காக இருக்குது, இல்லை ஏதோ இஷ்யூவாக இருக்குங்கிறதுக்காண்டி ஃபோனை வந்து அந்த நிறுவனத்திட்டேயே வேலை பார்க்குறதுக்கு அனுப்பியிருக்காரு. அதுக்கான காசையும் அவர்கிட்டேருந்தே அந்த நிறுவனம் வாங்கியிருக்கு. ஆனால் சாஃப்ட்வேர் பக்குன்னு சொல்லிட்டு போனவருக்கு ஹார்ட்வேரில் இஷ்யூங்கிற மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏறக்குறைய 140 நாள் போராடி அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த கதையை வந்து நம்ம ரொம்ப பிரீஃபாக பார்க்க வேணாம், ஏன்னா அவர் அதை பற்றி வீடியோ போட்டார். ஸோ ஓகே, இதனால என்ன விஷயங்கள் இருக்குது, இதை பற்றி நான் ஏன் பேசுகிறேங்கிற போது எனக்கு அதுலேருந்து ஒரு கோர் பாயிண்டை எடுத்து நம்ம பேசலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை தோணுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமர் கேர் சர்வீஸ். இந்த கஸ்டமர் கேர் சர்வீஸ் வந்து நம்ம பட்டன் ஃபோன்லேருந்து ஸ்டில் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற ஹோம் அப்ளையன்ஸ் வர எல்லாத்துக்குமே கஸ்டமர் கேர் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. எங்களோட சர்வீஸை வந்து நாங்கள் அது மூலியமாக ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் எங்கள்கிட்டேருந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸோ ஏதோ ஹோம் அப்ளையன்ஸோ வாங்கினீங்கன்னா அதை பற்றி தெரியலைன்னா எங்களோட கஸ்டமர் சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். ஏன் இன்றைக்கி நம்ம வாங்குகிற ஃபுட்டுலேருந்து ஒரு ஹோட்டல் போகிறோம், அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் இந்த கஸ்டமர் கேர் சர்வீஸு எப்படி எங்களோட சர்வீஸ் இருந்துச்சுன்னு சொல்லுங்கிற மாதிரியான நிறைய மொபைல் நம்பர்ஸ், டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இன்றைக்கி நம்மளோட கவர்மெண்ட்ஸே வந்து ஏதாவது குற்றங்கள் நடந்துச்சுன்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்படின்னு சொல்லிட்டு முழுக்க இந்த கஸ்டமர் கேர் சர்வீஸ், இந்த டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாமே இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதில் நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து படித்தவங்க படிக்காதவங்கலாம் இல்லை. இந்த கஸ்டமர் கேர் சர்வீஸ் வச்சுருக்க நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் அவங்க அந்த விஷயங்கள்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் வாரண்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் நாங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இதை போட்டு பார்த்துருக்கோம், நீங்கள் படிங்க, இது எங்கள் ரூல்ஸுக்கு கீழே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. சமீபத்தில் நிறைய யூடியூபர்ஸுமே இந்த பிரச்சனைகளில் மாட்டியிருக்காங்க. என்கிட்ட வந்து இதை சொல்லிலாம் அந்த ப்ராடக்டை என்கிட்ட சேல் பண்ணல, ஆனால் நான் கஸ்டமர் கேர்கிட்ட போய் எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும், வாரண்டி வேணும்னு கேட்கும் பொழுது இல்லை இதெல்லாம் எங்கள் ரூல்ஸில் இல்லை, இதெல்லாம் எங்களோட நார்ம்ஸில் இல்லை, இதெல்லாம் படித்து பார்த்துட்டு தானே நீங்கள் சைன் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் இந்த பேங்க்ஸ் ஒன்று நடத்துவாங்க பாருங்கள். அந்த பேங்க் கொடுத்த மொத்த டாக்குமெண்ட்ஸ் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்து படித்து பார்த்துலாம் நம்மளால் சைன் போட முடியாது. அந்த மாதிரியான ஒரு வட்டத்துக்குள்ளே இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் தங்களோட கஸ்டமர் கேர்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கே பர்சனலாக ஒன்று நடந்தது. ஒரு பிரபலமான ஒரு ஒய்ஃபை நிறுவனம், அந்த நிறுவனத்தில் தான் நான் ஒய்ஃபை கனெக்ஷன் எடுத்திருந்தேன். இது எனக்கு நடந்து 2 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த கதையை சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுமேங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். நான் அப்போது ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகுறேன். ஷிஃப்ட் ஆன அன்னைக்கே வந்து என்னென்னா அந்த ஒய்ஃபை கனெக்ஷனை ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட்டும் பண்ணுறேன். அது ப்ராசஸும் ஆகுது. எனக்கு 2 நாளாக அந்த ஒய்ஃபை கனெக்ஷன் அந்த இன்ஜினியர்கிட்டேருந்து எந்த ஒரு காலுமே வரல. நான் கஸ்டமர் கேர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன், இந்த மாதிரி நான் ஒய்ஃபை கனெக்ஷன் ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டேன், பட் ஸ்டில் நவ் உங்களோட இன்ஜினியர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலன்னு சொன்னோன்னே அந்த கஸ்டமர் கேர் சொல்கிறாங்க, சாரி சார், எங்கள் சைடில் மிஸ்டேக் ஆகிருக்கு, நான் எஸ்கலேஷன் டீமுக்கு வந்து மெயில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக இன்றைக்கி இன்ஜினியர் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய என்னை 8 நாள் 2 நாள் வெயிட் பண்ணுங்கள் 2 நாள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதில் என்னென்னா, ஒரு கஸ்டமர் கேர் ஒரு கம்ப்ளைண்ட்டை எடுத்த 48 ஹவர்ஸில் வந்து அதை சால்வ் பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் 48 ஹவர்ஸ் முடிஞ்சோடனே மறுபடியும் எனக்கு வேலை நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணேன்னா அவங்க என்னென்னா, சார் இது புது கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கிறோம், இன்னும் ஒரு 48 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே என்னை வந்து ஏறக்குறைய ஒரு 8-9 நாள் பண்ணிட்டாங்க. இது வேலைக்கு ஆகாது. நான் திரும்ப இத்தனை பேர் கால் பண்ணேன், இத்தனை பேர்கிட்ட பேசினேன் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கோவப்படுவோம்ல, அந்த மாதிரி கோவப்பட்டு பேசினோன்னே அந்த கஸ்டமர் கேர்னால இதுக்கு என்னால் விளக்கம் கொடுக்க முடியல. சார், என்னோட ஹையர் அஃபீஷியலுக்கு நான் கால் பண்ணுறேன், அவங்க காலில் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹையர் அஃபீஷியலுக்கு கால் பண்ணுறாங்க.
அவங்கள்ட்டையும் நான் பேசுகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைம் என்னையும் நம்புங்க சார், கண்டிப்பாக உங்களுக்கு 48 ஹவர்ஸில் நான் முடிஞ்சிடும். 4 ஹவர்ஸில் உங்களுக்கு கால் வரும். ஒரு நாளைக்கு ஒரு கஸ்டமர் கேர்ட்ட பேசினோன்னா 4 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கம்பாங்க. அடுத்த கஸ்டமர் கேர்ட்ட வெயிட் பண்ணோம்னா இன்னும் 4 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த டேவையே எனக்கு முடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக இது நடக்குமா நடக்காதா, நான் ஓவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்தலாம் ஆரம்பிச்சிட்டேன். உங்களால் முடியுமா முடியாதான்னு சொல்லுங்கன்னா, எங்கள் வாயிலேருந்து நாங்கள் முடியாதுன்னு சொல்லக்கூடாது சார், எங்களால் வந்து டைம் டூரேஷன் தான் கொடுக்க முடியும், அதுக்குள்ளே சரியாயிடும் சார். அதிகபட்சம் அந்த 48 மணி நேரம் கழிச்சு திரும்ப கால் பண்ணோன்னா தடங்களுக்கு வருந்துகிறோம். எங்களோட கஷ்டமான சூழ்நிலையில் இது நடக்கலைங்கிறது உங்களோட கஷ்டம் எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது சார், எங்களை மன்னிச்சிருங்க சார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எஸ்கலேஷன் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு நான் கால் பண்ணுறேன். காலை கனெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா என்னை உங்களால் ஃபேஸ் பண்ணவே முடியல. எவ்வளோ நாளைக்கு வந்து 48 ஹவர்ஸ்னா எஸ்கலேஷன் மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, டிபி லிங்க் பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது சார், உங்களுக்கு புதுசாக ஒரு டிபி லிங்க் பாக்ஸ் வச்சு அதுலேருந்து தான் சார் நாங்கள் கனெக்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்னோடனே, சரி உடனே வைங்கன்னா, சார் அது வந்து பெரிய ப்ராசஸ் சார், அந்த டிபி லிங்க் பாக்ஸே 50,000 60,000 வரும், இதுக்கு நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி எங்கள் கம்பெனிலேருந்து அனுப்பிச்சு அதை வந்து கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சார் உங்களுக்கு வைஃபை கனெக்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் 50,000 வரும்னா கஸ்டமர் எனக்கு நீங்கள் வந்து அதை பண்ணி தானே சார் ஆகணும் அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை பண்ணுறதுக்கு 50 days ஆகும் சார், எங்களுக்காண்டி ஒரு 15 days வெயிட் பண்ணுங்கள், அது வரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எங்களோட கனெக்ஷன் நான் கொடுத்துட்றேன். நான் அப்போவே கொஞ்சம் உஷாராயிருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி அப்போ தான் ஷிஃப்ட் ஆகிட்டு நான் ஊருக்கு போகிற பிளானில் இருந்தேன். 15 days ஊரில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காண்டி திரும்ப 15 days கழிச்சு வரது ஆகும், அதுக்குள்ளே இவங்க அந்த டிபி லிங்க் பாக்ஸ் வச்சுருவாங்க, திரும்ப நமக்கு கனெக்ஷன் கிடைச்சிடும்னு சொல்லிட்டு நான் 15 நாள் கழிச்சு வரேன். வந்ததுக்கப்புறம் கால் பண்ணும்போது அதே மாதிரி கஸ்டமர் கேர் சர்வீஸ் எடுக்கிறாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு இதை சொன்னால் புரியாதுன்னு சொல்லிட்டு ஹையர் அஃபிஷியல் கால் போகுது, அடுத்து எஸ்கலேஷன் மேனேஜருக்கு கால் போகுது. கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, சார் உங்கள் ஒரு ஆளுக்கெல்லாம் டிபி லிங்க் பாக்ஸ் வைக்க முடியாது, நீங்கள் வேணால் வேறு கனெக்ஷன் மாறிக்கோங்கன்னு சொல்லிட்டு 30 நாள் கழித்து சொன்னாங்க. ஓகேங்களா? இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஏறக்குறைய எனக்கு நடந்தது தான் நேற்று தமிழ் டெக் சேனலில் சொன்ன சப்ஸ்கிரைபருக்கும் நடந்தது. இங்கே என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த கஸ்டமர் கேர் சர்வீஸில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு தெரியாத டேர்ம்ஸ் புரியாத பாலிசிஸ் எல்லாம் சொல்லி அந்த கஸ்டமரை அத்தோட ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டணும். இல்லை கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்காங்க, ஏன் இதுன்னு கேள்வி கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு டெய்லி ஒரு ஃபேக்கான ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்து அவங்கள டயர்டாக்குவோம். ஓகேடா இவங்களை நம்பி வேலைக்கு ஆகாதரா தூக்கி போட்டு நம்ம ஒரு புது கனெக்ஷன் எடுத்துப்போம், இல்லை புது மொபைல் வாங்க வைக்கிறதுக்கு நம்மளை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நடந்து இதையும் மீறி நம்ம போனோன்னா ஃபைனலாக அவங்க நம்மள்ட்ட சரண்டர் ஆகுறாங்க. எனக்கு அவங்க ஃபைனலாக சொன்னது 1.25 மாதம் கழிச்சு சொன்னாங்க, சாரி சார் எங்களால் கனெக்ஷன் கொடுக்க முடியாது. ஃபைனலாக இது என்னென்னா, நீங்கள் எப்படி, நான் கேட்டேன், நீங்கள் எப்படி வந்து என்னை 1.5 மாதம் என்னை வெயிட் பண்ண வச்சுட்டு இப்போ முடியாதுன்னு சொல்லுவீங்கன்னு அப்படின்னு கேட்டோன்னே அந்த எஸ்கலேஷன் மேனேஜர் என்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னார், சார் நாங்களாம் ஃபோனை கட் பண்ணக்கூடாது, நீங்களாக தான் கட் பண்ணணும். வேணா நான் ஒன்று சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கனெக்ஷன்லாம் கொடுக்க முடியாது, 5 மணி நேரம் ஆனாலும் ஃபோன் கட் ஆகாது, நீங்களும் எவ்வளோ நேரம் தான் வச்சுருப்பீங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு த்ரெட்டன் மாதிரி மிரட்டி விட்டு எனக்கு அதுக்கப்புறம் காலை கட் பண்ணார். அதுக்கப்புறம் நான் புது நெட்வொர்க்குக்கு மாறினேன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1.5 மாதம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருந்தாங்க. நான் உங்களுக்கும் சொல்கிறேன், எங்க படித்த ஒரு மீடியா ப்ரொஃபஷனாக இருக்குது, என்கிட்டே நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேங்க, காமன் மேன்ட்டு நீங்கள் எப்படிங்க அங்கே நடந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சைட்லேருந்து ஒன்றும் பதில் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இவங்களோட ரெஸ்பான்ஸ் இப்படி இருக்குது, நம்ம இன்னொரு நம்பர்லேருந்து புது கனெக்ஷன் இதே நெட்வொர்க்கில் கேட்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ டிபி லிங்க் பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்களா என்னன்னு பார்ப்போம்னா, புது கனெக்ஷன் கேட்குறேன், 10 நிமிஷத்தில் எனக்கு கால் வருது, சார் கனெக்ஷன் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி கனெக்ஷன் பண்ணிடுவேன்னு சொன்னோன்னே டக்குன்னு அவர்கிட்ட கேட்குறேன், ஏங்க 3 நாளாக ஷிஃப்டிங் கனெக்ஷனுக்கு கால் பண்ணிக்கிட்டு 1 மாதமா, அப்போல்லாம் நீங்கள் வரல, டக்குன்னு இது புது கனெக்ஷனுக்கு மட்டும் வரீங்கன்னு சொன்னோன்னே டக்குன்னு அவர் பல்ட்டி அடிக்கிறாரு, இல்லை சார் நாங்கள் வந்து அந்த ஏரியாவில் செக் பண்ணி டிபி லிங்க் பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் சார் உங்களுக்கு கனெக்ஷன் கொடுப்போம் அப்படின்னோடனே, அப்போ என்கிட்ட ப்ரீ புக்கிங்க்கு நீங்கள் அமௌண்ட் வாங்கிங்களே அந்த காசு சார் அதை நான் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும். இதையுமே இந்த ரீஃபண்ட் மேட்டரையுமே யார் சொல்லியிருந்தாருன்னா, ஒரு பிரபல யூடியூபர் வந்து சொல்லியிருந்தாரு, எனக்கு இன்னும் வரையும் அந்த 2,000 ரூபா ரீஃபண்ட் ஆகலை. இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிஸ் இந்த கஸ்டமர் கேர் சர்வீஸுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவங்களும் பாவம், அவங்க வந்து நான் அவங்கள்ட்டே சொல்லுவேன், உங்களை திட்டுறதுல எனக்கு உடன்பாடே இல்லை, நீங்கள் தான் எனக்கும் கம்பெனிக்குமான மீடியேட்டர், அப்படிங்கிற போது நான் உங்கள்கிட்ட தான் என்னோட கோபத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்த முடியும், உங்கள் கம்பெனி தான் இதுக்கு பொறுப்பேற்கணும்னா அவங்க என்னென்ன
என்னன்னா அந்த நேரத்தில் இந்த காலை எப்படியாவது இவரை பேசி கட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருக்காங்களே தவிர முழுக்க முழுக்க இந்த கஸ்டமரோட ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல யாருமே இறங்குறதில்ல. இது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது அந்த ஒரு ஒய்ஃபை நெட்ஒர்க்கில். இது மாதிரி எல்லாருமே ஏதோ ஒரு நெட்ஒர்க்கில் நிறைய ப்ராப்ளங்களை சந்திச்சிருக்கலாம். இன்றைக்கும் ஹோம் அப்ளையன்ஸ் வாங்குகிறோம், அந்த அவங்க கொடுக்குற அந்த அக்ரிமெண்ட்லாம் நம்ம சைன் பண்ணுறோம். பில்ஸில் வாரண்டி கிளைமிங்க்கு எதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் வருங்கிறத நம்ம இன்னும் வரையும் ஃபுல்லாகவே படிக்கிறது இல்லை. அதை நம்ம ஃபுல்லாக படிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த ப்ராடக்டை அந்த ரேட்டுக்கு வாங்க மாட்டோம். இல்லைன்னா இந்த வாரண்டியில் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறீங்களே இப்படி ஆச்சுன்னா எங்களுக்கு பண்ணி தருவீங்களா நம்ம அங்கேயே கேட்டோம்னா நம்மள்ட்ட ப்ராடக்டை விற்கிறவங்களுமே ஃபேக்கான ஒரு அலிகேஷன் கொடுத்து ஸோ இதெல்லாம் இருக்குது சார், நீங்கள் எவ்வளோலாம் ஆகாது சார், பார்த்துக்கோங்க சார், பண்ணிக்கோங்க சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் நம்மளை நகர்த்தி கொண்டு போகிறாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா நமக்குமே அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. ஒரு ப்ராடக்டை வாங்கி இந்த ப்ராடக்டை எவ்வளோ நாள் தாங்கும், இந்த வாரண்டி எதுலாம் கிளைம் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செகண்ட் கூட யோசிக்கிறது இல்லை. காரணம் அதுக்கான நேரம் இல்லை. அது நம்மளை ஒரு டைம் எடுத்து உண்மையாகவே ஒரு வாரண்டியில் இதெல்லாம் வருமா, இவங்களை ரீச் பண்ண முடியுமா? இன்னைக்கு எத்தனையோ ப்ராடக்ட் பேருக்குன்னு ஒரு கஸ்டமர் கேர் நம்பர், ஹெல்ப்லைன் நம்பர் போடுறாங்க. அதை நம்ம யூஸ் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி வருது. இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏஐ முதற்கொண்டு தமிழில் பேசுது, இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கும் எல்லா பிராந்திய மொழிகள்லையும் எங்களோட கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்குன்னு நிறைய நெட்வொர்க் சொல்கிறாங்க. நெட்வொர்க் மீன்ஸ் எல்லா கம்பெனிஸும் சொல்கிறாங்க. ஆனால் சாரி சார், இப்போ எங்களுக்கு தமிழ் கஸ்டமர் கேர் அவைலபிளாக இல்லை, நீங்கள் வேணால் இங்கிலீஷ் ஹிந்தியில் பேசுங்கிறாங்க. எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும், எத்தனை பேருக்கு ஹிந்தி தெரியும்? நல்லா படித்தவங்களே ஹிந்தி அரகுறை இங்கிலீஷை வச்சு தான் ஓட்டி ஒன்று ட்ரை பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன். லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் இருந்து அவங்களும் நம்ம சொல்கிற விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோ இல்லை அவங்க சொல்கிற விஷயம் நமக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கிறதே இல்லை. முழுக்க முழுக்க அந்த ஹெல்ப்லைன் டோல் ஃப்ரீ நம்பர்லாம் நம்மளை என்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு போகுதுன்னா எல்லாருக்குமா பிரச்சனை ஏற்பட போகுது. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் ஒரே ஒரு டைம் அந்த டோல் ஃப்ரீ நம்பரோ கஸ்டமர் கேர் ஹெல்ப்லைனோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அது முழுக்க முழுக்க நம்மளை மேனுப்புலேட் பண்ணி நம்மளை டயர்டாக்கி இது வேணாம், வேற ஒரு பொருளை வாங்கிப்போம், இல்லை வேற ஒரு நெட்வொர்க்கு மாறிப்போம் அப்படிங்கிற ஒரு சொல்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே தான் நம்மளை கொண்டு போய் வைக்கிறாங்க. ஏன் இந்த கண்டனை நான் இப்போ பேசுகிறேன்னா இது நிறைய மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் நம்ம இல்லைங்கிற போது அது வெறும் ஒரு நியூஸாக இருக்குது. நம்ம அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அது என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுது, என்ன மாதிரியான ஒரு டென்ஷனை நமக்கு ஏற்படுத்துதுங்கிறது தான் இது மூலியமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னொன்று, நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் எந்த ஒரு நெட்வொர்க் வாங்கினாலும் எனக்கு எந்த மாதிரியான சர்வீஸ் எல்லாம் இருக்கா, உண்மையாகவே காலை எடுப்பீங்களா, காலை அட்டன் பண்ணுவீங்களா, எனக்கு இதெல்லாம் சரி பண்ணி கொடுப்பீங்களாங்கிற ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுருங்க. ஏன்னா நம்மள்ட்ட வர டீலர் என்னென்னா அந்த பொருளை எப்படியாவது உங்கள்கிட்ட வித்துறணும், அது மூலியமாக ஒரு கமிஷன் கிடைக்கும், அதை வச்சு நம்ம ப்ராஃபிட் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடய விற்க இருப்பாங்க. பொருளை யூஸ் பண்ண போகிறது நம்ம, அதை கன்சியூமராக நம்ம என்ன பண்ணணும்னா அதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணுங்கிறத நான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கிறேன். எனக்கு இதை சொல்ல நான் ரொம்ப நாளாக தோணிக்கிட்டு இருந்தது. நேற்று அந்த தமிழ் டெக் வீடியோ பார்த்தோன்னே சரி இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம், இதை பற்றி மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தும்னு சொல்லி தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட பதிவிட்டிருக்கேன். அப்புறம் இன்னொன்று, நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதை பற்றின கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.